பிரித்தானியாவில் சமூக நலத்திட்ட பலன்களை பெறுவோர் தங்களின் சேமிப்பு மற்றும் சொத்துக்களை மறைத்து மோசடி செய்வதால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பொதுமக்களின் வரிப்பணத்தில் வாரத்திற்கு சுமார் 25 மில்லியன் பவுண்டிற்கும் அதிகமான தொகை வீணடிக்கப்படுவதாக வேலை மற்றும் ஓய்வூதிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த நிதியாண்டில் மட்டும் முறையான தகவல்களை மறைத்து சுமார் 1.325 பில்லியன் பவுண்டு அளவுக்கு பண மோசடி செய்யப்பட்டுள்ளது. இது 4 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலைமையை விட 33% அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் யுனிவர்சல் கிரெடிட் திட்டத்தில் மட்டும் 1.04 பில்லியன் பவுண்டு இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த மோசடி விவகாரத்தால் அரசுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இடையே கடும் கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளது. நலத்திட்ட முறைகேடுகளை தடுக்க அரசு தவறவிட்டதாக நிழல் வேலை மற்றும் ஓய்வூதிய செயலாளர் ஹெலன் வாட்லி விமர்சித்துள்ளார். பொதுமக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவது நலத்திட்டங்களின் மீதான நம்பிக்கையை சிதைப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நீதிமன்றங்களில் இது தொடர்பான பல வழக்குகள் பதிவாகி வருகின்றன. உதாரணமாக, தன்னிடம் 40,000 பவுண்டு சேமிப்பு இருந்தும் ஏழ்மையில் இருப்பதாக கூறி அதே தொகையை அரசு உதவியாக பெற்ற பெண் ஒருவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது. இதுபோன்ற பல சம்பவங்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் படங்களின் மூலம் வெளிச்சத்திற்கு வருகின்றன. இந்த மோசடிகளை தடுக்க வலுவான நடவடிக்கைகளை எடுக்கப் போவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோசடியில் ஈடுபடுபவர்களின் வங்கி கணக்குகளை நேரடியாக சரிபார்க்கும் அதிகாரம் தங்களுக்கு இருப்பதாக அரசு கூறியுள்ளது. இதன் மூலம் எதிர்வரும் 5 ஆண்டுகளில் 14.6 பில்லியன் பவுண்ட் தொகையை சேமிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தங்கள் பணத்தை மறைத்து தவறான முறையில் நலத்திட்ட பலன்களை பெறுபவர்களை கண்டறிந்து அந்த பணம் திரும்ப பெறப்படும் என DWP எச்சரித்துள்ளது.